அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இனி இப்படித்தான். நீங்கள் தான் கிங் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் இன்னும் குறுகிய சில வாரங்களிலேயே ஜென்ம ராசியை விட்டு முழுமையாக விலக போகிறாருங்க. ஜென்ம ராசிக்கான பல்வேறு விதமான சிரமங்கள், அவமானங்கள், வேதனைகள் அனைத்தையும் சந்தித்தது போதும். இனி நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் மிக விரைவில் பாதசனியாக 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் அமர போகிறாருங்க. அந்த இடத்திற்கான பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இருந்தாலும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் தான் வீற்றிருக்கிறார். எனவே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் எதுவாக இருந்தாலும் அவசரம் காட்ட வேண்டாங்க. சற்று சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் 3 வாரங்கள் அவர் முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலக போகிறார். எனவே ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கடைசி 3 வாரங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. மற்றவர்களுடன் பேசும்போது அதீத கவனத்துடன் இருங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்ற பணிகளில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் சிறு கவனக்குறைவு கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் பெரிய அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடன் இருங்க என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட சனி பகவான் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே நீங்கள் தைரியமாக பல்வேறு விதமான பணிகளில் ஈடுபடுவதற்கும் துணிந்து பல நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாகவும் சரியானதாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறாருங்க. அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு சுகஸ்தானத்தில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுவாருங்க. குரு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது, அதுவும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறும். குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை காரிய வெற்றி நிறைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறாருங்க. குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குடும்ப உறவினர்கள் ஒருவருக்கொருவரை புரிந்து கொள்வதால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில விட்டு கொடுத்து ஆக்கப்பூர்வமான யோசனையாக மாற்றி அவற்றை நன்மை நிறைந்த விஷயமாக மாற்றுவதற்கான யோகமும் குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைகிறது. இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு, சனி ஆகிய 2 கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதைவிட நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த ராகு, கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு 3இல் இருப்பது அனைத்து விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை வெற்றி நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார். 7.5 சனியாக இருந்தாலும் கூட தீர்த்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே ராகு 3இல் இருப்பது புதிய தொழில் ரீதியான விஷயங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேது 9இல் இருக்கிறாருங்க. 9இல் அதிகபட்ச நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கேது சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பானதாகவும் துல்லியமானதாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்றவற்றை விலக்கி கொடுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றியும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது. இந்த தருணத்தில் நம்மளால் முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட முடித்து கொடுப்பதற்கான வலுவான அமைப்பில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து முதன்மை கிரகமாகவும் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த
தருணத்தில் விரயஸ்தானத்திற்கு வந்த புதன் அக்ரகதியில் திரும்பி மீண்டும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்து விதமான நல்ல பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறும். சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சூரியன் வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு அனுகூலமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. அரசாங்க காரியங்கள் அனைத்துமே தடையின்றி தாமதமாக கிடைப்பதற்கான வழிகள் விலகுகிறது. அனைத்துமே துரிதமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிக விரைவில் அரசாங்க காரியங்கள் நன்மைகள் நிறைந்து பெறக்கூடிய வாரமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. வக்ரகதியில் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்த புதனின் அமைப்பு அனைத்து விதமான பணிகளையும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். மிக கடினமான ஒரு சூழ்நிலையை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 10ல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது அனைத்து விதமான புதிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். முடியாது என்ற காரியங்களை நேர்மறையான சிந்தனையுடன் அவற்றை அனைத்தையும் செய்து முடித்து காட்டக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கிரன் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிகள் உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வாரத்தின் துவக்கத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி சார்ந்த செய்திகள் மிக வலுவாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உங்களை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். எனவே திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறாருங்க. இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், சூரியன் மற்றும் புதன். அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் மிக பெரிய அளவில் வலுவான நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சனி பகவான் மட்டும்தான். குரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை மேலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.